2026 ஏப்ரல் 23 அன்று நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல நம்ம பார்க்க போற 3 தொகுதியில முதல் தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இந்த தொகுதியில அதிமுக சார்பாக பழனியும், தாவேகா சார்பாக தென்னரசுவும், நாம் தமிழர் கட்சி சார்பாக சிந்துவும், மேலும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் நபர் இன்னும் தெரியப்படுத்தாதால சென்ற முறை இங்க போட்டியிட்ட செல்வ பெருந்தகை அவர் ஏதாவது போட்டி போடுவார் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவருடைய இந்த சரியான வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழல்ல சென்ற முறை இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில நம்முடைய திமுகவோட கூட்டணியா இருந்த காங்கிரஸ் எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குன்னா 44% வாக்குகளும், அதிமுக சேர்ந்த பழனி 40% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 8.4%, மக்கள் நீதி மையம் 3.4 மற்றும் வைரமுத்து அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 2.4% உள்ள ஓட்டுகளை சென்ற முறை வாங்கியிருக்காரு. இதெல்லாம் எங்கெல்லாம் நீங்க மக்கள் நீதி மையம் கம்மியா அதாவது குறைவா வாக்கு வாங்கியிருக்கோ எங்களை தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அங்க சினிமா பெருசா அந்த இடத்த பாதிக்காத ஒரு விஷயம். இது சும்மா ஒரு தேர்தலில் பல தேர்தலில் பார்த்துட்டு தான் நம்ம வரோம், இந்த ரிசல்ட்டுக்கு வரும். அதனால இது வெறும் 2021 அதுக்கு முன்றைய காலகட்டத்தில் நடந்த தேர்தலாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிசல்ட் பிளஸ் மற்ற எல்லாமே சேர்த்து சொல்றோம். அதன் வகையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 44% வாங்கியிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கண்டிப்பா தன்னோட ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கு. காங்கிரஸ் மேலேயும் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளர் இருக்கிற காரணத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய மொத்த சதவீதம் 44% 37% குறையுது. மேலும் சில கட்சியில கூட்டணியில சேர்க்காம இன்னும் மேலும் அது குறைஞ்சிருக்கும். ஆனா இப்போ கிட்டத்தட்ட 37% வாக்குகள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலையும், அதிமுக 40% 42% வாக்குகள், கண்டிப்பா 2% வாக்குகள் உயரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நாம் தமிழர் கட்சி நீங்க கிராமப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக தாவேகா குறைஞ்சி நாம் தமிழர் அதிகரிக்கும். சிட்டில வர பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கொஞ்சம் குறைவா இருந்து அதிகமா சினிமா பார்க்கக்கூடிய இடங்கள் தாவேக்கா அதிகமா இருக்கும். இதுதான் ட்ரெண்டா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல கிட்டத்தட்ட 16% வாக்குகள் அடைஞ்சி ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் தமிழர் கட்சியும், 5% வாக்குகள் தாவேக்காவும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பெறுகின்றன. இது ஒரு கட்சி நம்ம சொல்றோம் அப்படின்னா நான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். என்னன்னா இது இருக்கிறதா சொல்ல முடியும். சிலர் ஏத்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா தொகுதியுமே அதிமுக ஜெயிக்கணும். திமுக பொறுத்தவரை அவங்க எல்லா தொகுதியுமே திமுக ஜெயிக்கணும். நாம் தமிழர் கட்சி போது எல்லா தொகுதியும் ஜெயிக்கலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஒரு 30-35% வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. தாவேக்காக 214 தொகுதியும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகல் எதிர்பார்க்கறதை நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. என்ன இருக்கோ அதான் நம்ம சொல்ல முடியும். அது நடக்கல அப்படின்னா தான் நம்ம அந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஒரு தொகுதியா தனித்தனியா சொல்வதற்கான காரணம் சென்ற முறை நடந்த எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்கான்னு நான் சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்பதான் எந்த மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கு அப்படின்றது உங்களால கண்டுபிடிக்கணும். பிளஸ் கலனரும் சேர்த்தா நம்ம இதை சொல்றோம். இதுக்கு அடுத்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை திமுகவின் கையில் இருந்த இந்த தொகுதி நிச்சயமா இந்த முறை அதிமுகவின் கையில் 5% மேலான ஒரு வாக்கு சதவீதத்தில் அதிமுக கைமாறக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிச்சயம் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது உத்திரமேரூர். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இன்னும் திமுக குறைந்து அதிமுக குறைய மாட்டேங்குது. மற்ற கட்சிகள் அதிமுக இருக்கிற வாக்குகள் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது தவறு. 2016 இருந்த அதிமுகவின் பல வாக்குகள் எந்த கட்சிக்கு போடுறதுன்னு தெரியாம அதுல பெரும்பாலும் ஆள் திமுகவுக்கு போட்டாங்க. ஆனா திமுக வாக்கு சதவீதம் 40-42 அந்த மாதிரிதான் இருந்தது. அந்த அபிரிதமான வளர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வேற கட்சிக்கு ஓட்டு போட முடியாம டிஎம்கேக்கு போட்டாங்க. ஆனா 2021 வாக்களித்த அனைத்து அதிமுக நண்பர்களும் அது அப்படியே அது ஒரு டிராஜடியான நிலைமை. அங்கேயே அவங்க நிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த சூழல் ஏற்பட்டாலும் அந்த நம்ம தேனிசா சைட்ல அந்த மாதிரி ஒரு முக்கியமான சைட்ல மட்டும் பெருந்தலைவர் இருக்கக்கூடிய அந்த இடத்த தவிர மிச்சம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதிமுகவின் வாக்குகள் அப்படியே இருக்குது. பெருசா ஒன்னும் அது அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா எது போனோமோ அது எல்லாமே 2021 தேர்தலே போயிடுச்சு. அதிகமா திமுக போயிடுச்சு. இப்ப குறையிறது எல்லாமே திமுக குறையறதுக்கு காரணம்னா அவங்களுடைய பேஸ் ஓட்டம் குறையல. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓட்டுகள் தான் மறுபடியும் திமுக இருந்து மற்ற கட்சிகள் பிரியுது. மற்றபடி அவங்களோட பேஸ் ஓட்டான 30-32% எப்பயுமே இவங்க 2 பேர் கட்சிகிட்டையும் அப்படியே தான் இருக்கு. மிச்சம் அந்த கூட்டணி பலத்தாலதான் அந்த சதவீதம் மாறுது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன்.
நீங்க மனசுல வச்சுங்க. அந்த வகையில அடுத்து வந்து உத்திரமேரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுந்தர் திமுக சார்பாகவும், மகேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், முனிரத்னம் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும், மாசிலாமணி வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடுறாரு. 2021 இந்த இடத்துல நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர் 44.6, அதிமுகவை சேர்ந்தவர் 43.8. எவ்வளவு டஃப் ஃபைட் பாருங்க. ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1000 இருந்து 1500 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திமுக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அது வந்து இந்த முறை வந்து எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 5.4, அவ்வளவுதான் குறைஞ்சு எடுத்து பாருங்க. நம்ம சிட்டில தான் இது வந்து கொஞ்சம், அதாவது நம்ம ஒரு அர்பன் ஏரியால கொஞ்சம், நீங்க ரூரல் கொஞ்சம் செமி ரூரல் கொஞ்சம் ரூரல் எல்லாம் போனீங்க அப்படின்னா மக்கள் நீதி மையத்துக்கு வந்து பாருங்க ஒரே 1% வாக்குகள் தான் மக்கள் நீதி மையத்துக்கு கிடைச்சிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 3.4. ஏன்னா அங்க வந்து சில ஜாதி ஓட்டுகள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே உள்ள போக அதனுடைய தாக்கம் தான் அதிகம். சினிமாவின் தாக்கம் அதிகமா இருக்காது. எந்த ஜாதிக்கார் எந்த மதத்துக்கார் போட்டு போடுறாரு அப்படின்றதான் வந்து இன்னைய தேதி வரல. அது மாறணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா இன்னைய தேதி வரைக்கும் இருக்கும் கள நிலவரம் என்ன அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட வாக்குகள் தான் அதிகமா வந்து வர ஆரம்பிக்கிறதால இந்த இடத்துல பாருங்க மக்கள் இனிமே வெறும் ஒரே 1% தான் வாங்கியிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற 3.4, நாம் தமிழர் கட்சி 5.4% வந்து வாங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய உத்திரமேரூர் தொகுதியில. சென்ற முறை வாங்கிய 45% வாக்குகள் இருந்து திமுக அப்படியே குறைஞ்சி ஒரு 38% வாக்குகள் குறையுது. அதிமுக 44 இருந்து 2% வாக்குகள் உயர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உள்ள போக போக அதிமுகவின் பலம் அப்படியே தான் இருக்கு. தப்பா நம்ம திமுக ஓட்டு போட சில பேர் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இங்க இருக்கிறாங்க. ஆன்டிங் எமெண்ட்ஸ்ல பெரும்பகுதியை வந்து இங்க அதிமுக இழுக்குது. ஏன்னா தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சி பெருசா இழுக்காததால அதனுடைய வாக்குகள் வந்து ரொம்ப வந்து அதிமுக இழுக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை தோற்கடிக்கும் நம்மளோட உத்திரமேரூர் தொகுதியில. இந்த காஞ்சிபுரத்தினுடைய கடைசி காஞ்சிபுரம் அதனுடைய சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா நித்யா சுகுமார் அப்படின்ற திமுக காரரும், சோமசுந்தரம் அப்படின்ற அதிமுக காரரும், ஆர்.வி. ரஞ்சித் குமார் அப்படின்ற தமிழக வெற்றி கழகமும், வெற்றி செல்வி அப்படின்றவங்க நாம் தமிழர் கட்சியில போட்டி போடுறாங்க. அதே மாதிரி சென்ற முறையில் பாத்தீங்கன்னா இங்க பெரியவங்களுக்கு 45.3% டிஎம்கே, மகேஷ்குமார் நம்ம டிவில அதிகமா பார்ப்போம் வர, அவர் வந்து 40.2%, நம்முடைய நாம் தமிழர் கட்சி 6.2, மக்கள் நீதி மையம் 5.3, அமமுக 1. இந்த தொகுதியை போயிட்டு பாருங்க. காஞ்சிபுரம் சிட்டி வந்துடுறோம், கொஞ்சம் அது உள்ள போறோம். சிட்டிக்கு வந்தோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் நீதி மையம் 5.3% வாக்குகள் வாங்க ஆரம்பிக்குது. சிட்டிக்குள்ள வரும்போது தான் சினிமா நடிகர்களுக்கான மற்றவர்களுக்கான ஒரு ஹோப் வந்து அதிகம் வருது. வந்து சிட்டிக்குள்ள மட்டும்தான், உள்ள போக கிடையாது அப்படின்றதுக்கு சென்ற முறை நடந்த தேர்தலுடைய முடிவுகள் கண்டிப்பா தெரியும். இது அதே மாதிரிதான் இருக்கும். இவரு சினிமா நடிகர் தான், அவர் பெரியவங்கிட்ட ரொம்ப பேர் வாங்கினவர், சின்ன பசங்க பேர் வாங்கினவர் இவரு. ஆனா ஓட்டு சதவீதம் மக்கள் நீதி மையத்தோட அதிகமா தான் தாவேக்காவாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற இருக்கு ஹீரோலே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற ஆள் வந்து விஜய் தான். அவர் தான் ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணவர். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில சென்ற முறை திமுக 45%, இந்த முறை 39% தான் வாங்கும். கன்ஃபார்மா எல்லா தொகுதியிலுமே ஆன்டி இன்கம்பன்சி தெரியுது. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க அதிமுக பொறுத்தவரை சென்ற தடவை 40%, இந்த முறை 39% வாங்குது. சிட்டி அப்படின்றதுனால கண்டிப்பா பாருங்க மூன்றாவது கட்சி 9+13 ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 22% வந்து ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்கம் வந்து அதிமுக ஏற்படுறதால இங்க வந்து ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். இதுல வந்து எந்த கட்சி வந்து இந்த காஞ்சிபுரம் தொகுதியில வந்து எந்த கட்சி வந்து ஜெயிக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 தொகுதி அதிமுகவுக்கும் 1 தொகுதி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது.